விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாத பலன்கள்ல கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? ஃபர்ஸ்ட் விஷயம், பெஸ்ட் விஷயம், வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்ல நன்மை உண்டு. யாரெல்லாம் டிராவல்ஸ் நடத்துறீங்களோ அத்தனை விதமான அன்பர்களுக்குமே, யாரெல்லாம் வாகனத்தை வைத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த முயற்சி பண்றீங்களோ அத்தனை விதமான அன்பர்களுக்குமே வாழ்க்கையில் மேலும் மேலும் மேலோங்கி செல்வதற்கான வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல புதிய வண்டி வாங்கணும் ஆசைப்படுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி கார் வாங்கணும் ஆசைப்படுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி சைக்கிள் வாங்கணும் ஆசைப்படுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி பைக் வாங்கணும் ஆசைப்படுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபிளைட்டே வாங்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ, எதன் மீது அதிக ஆர்வம் வைக்கிறீர்களோ அதை வாங்குவதற்கான சூழ்நிலை கிரகம் உங்களுக்கு உண்டாக்க போகிறது என்பது இந்த மாதத்திலிருந்து அடித்தளமாக உருவாக போகுது அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதே போல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னா எப்பொழுதுமே மன அழுத்தத்தோட இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் சோர்ந்து இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் யாரையா சார்ந்து இருப்பாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம சொல்றது என்னன்னா, விருச்சிக ராசிக்கார மாதிரி வேற உண்மையான அன்பு வைத்தவர்கள் யாரும் கிடையாது. உங்களை மாதிரி நேர்மையான தூய்மையான அன்பு வச்சவங்க நீங்க ஒருத்தவங்க தான். எந்த கள்ள கபடமும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. உங்களுக்கு நிகர் நீங்க மட்டும்தான். இப்ப நம்ம ஒரு காலைல எழுந்திரிச்சனே நம்ம முகத்தை போய் கண்ணாடியில பார்ப்போம், எப்படி இருப்போம் ஓரளவுக்கு அப்படிங்கலாம். ஆனா நம்ம ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போய் நம்ம கண்ணாடியை பார்த்தா முகம் எப்படி இருக்கும், அப்படியே ஒரு பொலிவா இருக்கும்ல. ஸோ அந்த பொலிவு, அந்த உற்சாகம், அந்த முன்னேற்றம் இந்த மாதம் உங்களுக்கு துவங்க போகிறது என்பது உண்மை. உங்களுடைய உள்ளுணர்வுகளை, உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு சில அன்பர்கள் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை செய்ய போறாங்க. இப்ப வரை பல அன்பர்கள், விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பல நண்பர்கள், பல உறவுகள் தேவைக்கு தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. விருச்சிக ராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த விருச்சிக ராசி என்பவர்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 80-90% அன்பர்கள் என்ன நினைக்காங்கன்னா, நீ எனக்கு பணம் கொடுக்க வேண்டாம், பொருள் கொடுக்க வேண்டாம், வேற எதுவுமே கொடுக்க வேண்டாம், என் உண்மையாரு எனக்கு அது போதும், என் உண்மையான அன்பு காட்டு, நான் உனக்கு உழைச்சு தரேன், நீ அதை வச்சு கூட நல்லா இரு, என்னை ஏமாத்தி என்னை மிரட்டி என்னை கஷ்டப்படுத்தி என் எந்த இதுவுமே வாங்காத, என்னால் தாங்க முடியல மட்டும்தான் நீங்க சொல்லுவீங்க. அதுவும் கிட்டத்தட்ட நம்ம விருச்சிக ராசி என்பர்களை ஒரு குறைஞ்சது எக்ஸாக்டா எடுத்துட்டா ஒரு 3 வருட காலங்கள் சுழற்சி விட்ட மாதிரி வாழ்க்கை சுழந்து கொண்டு போய்கிட்டே இருக்கு. என்ன எந்த நிலையில போய் நிற்பீங்கன்னு உங்களுக்கே தெரியல. அதுவும் இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இப்ப மார்ச் மாத பலன் பேசிக்கிட்டு இருக்கோம், செப்டம்பர் மாதத்துல இருந்து உங்க லைஃப் அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்டு போய்கிட்டு இருக்கு. இப்பதான் கொஞ்சம் ஜஸ்ட் பரவாயில்ல ஸ்டாப் பண்ணி ஃப்ரெண்ட்ல வந்துக்கிருக்கீங்க, பலபடியும் பழைய நிலைமைக்கு வந்துக்கிருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு ரிவர்ஸ் கீர் போட்டு உங்களை பழைய வாழ்க்கையை திசை திருப்பி விட்டார்கள் என்பது உண்மை. அப்ப கார் ஓட்டுன உங்க மேல தப்பா இல்ல கார் மேல தப்பானா, காரை இயக்கிய உங்க மேல தப்பு இல்ல, உங்க காரை ரிப்பேர் ஆகிறதுக்கு முதலையே ஏற்பாடு பண்ணி வச்சா பாத்தீங்களா, உங்க கூடவே இருந்த உங்களுடைய சுயநலவாதி என்று சொல்லக்கூடிய உறவுகள், அவங்க செஞ்ச வேலை தான் உங்களுக்கு இப்ப பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த பாதிப்பை உங்களுக்கு வெளிப்படையா சுட்டி காட்டினது யாருன்னா நம்மளுடைய நீதிமான், நீதி அரசர் சனி பகவான் மட்டுமே. இல்லைன்னா உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்காது. ஆனா தெரிஞ்ச பிறகு கூட நீங்க விட்டு கொடுத்துருப்பீங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டீங்க. இருக்கட்டுங்க, ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ செஞ்சுட்டாங்க, அவங்க மேல நான் அன்பு வச்சிருக்கேன், என் அன்பை என்னைக்கா ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க. அப்படி என் வார்த்தையை ஒருத்தர் உபயோகப்படுத்துறாருன்னா அந்த கூட்டத்துல கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரர் இருக்காருன்னு அர்த்தம். அது இயல்பாகவே உண்மை. அந்த அளவுக்கு உங்களுடைய ரியாலிட்டி, உண்மையான அன்பு கிரகங்கள் உங்களை ஆளுமை கொள்ளும் என்று பார்க்கும். சரி, இந்த மாதத்துல இன்னொரு நன்மையான விஷயம் என்னன்னா, தங்க நகை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா?
தங்க நகையை அடகு வச்சது திருப்பன்னு ஆசைப்படுறீங்க. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அது உள்ள ஆர்வமும் ஆசையும் அதிகம். ஆனா அதை செயல்படுத்த மாட்டீங்க. உங்ககிட்ட நகை இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிரச்சனை கூட நகையை அடமானம் வச்சு கொடுத்துருவீங்க. ஆனா ஆசை இருக்கும், தான் நகையை போடணும்னு ஆசை இருக்கும். ஸோ ஆனால் இந்த இயல்பான தாட் உங்க அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் தங்க நகை மற்றும் தங்க நகையை கடனிலிருந்து மீட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுல யாருக்கு அதிகமா உண்டு அப்படின்னா, யாருடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ, யாருடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ, யாருடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் கடகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ, அவர்கள் அனைவருக்குமே மாற்றமும் ஏற்றமும் நகையை மீட்டெடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உண்மை. சரி, இவ்வளவு நன்மைகள் இருக்கு, இவ்வளவு உண்மைகள் இருக்கு. என்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா, யாரெல்லாம் சொந்தமாக தொழில் தொடங்கி பார்ட்னர்ஷிப் மூலமாக அதை செயலாற்றி கொண்டு வருகிறீர்களோ, அல்லது யாரெல்லாம் சொந்த தொழில் தொடங்கிட்டு பார்ட்னர்ஷிப் போடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கீங்களோ, அல்லது யாரெல்லாம் சொந்த தொழில் தொடங்கலாமா, தொடங்கும் போதே பார்ட்னரோட தொடங்கலாமா அப்படிலாம் யோசித்து கொண்டிருக்கீங்களோ, அத்தனை விதமான அன்பர்களுக்கு சொல்வதுன்னா, தயவு செய்து பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு வேண்டாம். இல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாச்சு, இதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, அதாவது ரொம்ப ரொம்ப கவனத்துடன் பார்க்கணும், எச்சரிக்கையுடன் பார்க்கணும். ஆனா எக்காந்த கொண்டும் அவங்களுக்கு தெரியாம பார்க்கணும். என்ன வேலை நடக்கு, என்ன செய்யறாங்க, ஏது பண்றாங்கிறது அப்படியே நம்ம அஜித் சார் ரெட் படத்துல சொன்ன மாதிரிதான். ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கண்ணை திறந்து வச்சு தூங்கு. இல்லைன்னா தூங்கும் போதே ஒண்ணு தூக்கிட்டு போய் சோழியை முடிச்சிருவாங்க, இல்லைன்னா உங்களை முடிச்சுட்றாங்க. இப்படித்தான் நடக்கும். விருச்சிகராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரு கண் விழித்து ஒரு கண் தூங்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்காண்டி நம்ம ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை தூங்க முடியுமா? அதோட விரிவாக்கம் என்னன்னா, நம்பு ஆனால் ஏமாறாதே, உதவி செய் ஆனா எக்காந்த கொண்டும் யார்ட்டையும் உதவி செஞ்சவன் மூலமாக ஏமாற்றப்படாது. ஓகேவா? நீ ஏமாறாம இருந்தேன்னா நீ ஒரு கண்ணை திறந்துக்கிட்டு தூங்குற அர்த்தம். நீ உதவிங்கிற பேர்ல உன்னை ஏமாத்த ரெடி ஆயிட்டானா, நீங்க அதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா என்ன ஆக போகுது? நீங்க டோட்டலாவே உங்க கண்ணை மூடிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் விரிவாக்கம். புரிந்து கொண்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில உறுதியா வெற்றி பெறுவீங்க. விருச்சிக ராசிக்காரங்க மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்றால் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாசத்தில் மாரியம்மனை பிடித்துக் கொள்ளுங்கள். மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மாரியம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொடுப்பாள் என்பது உண்மை.